1996 இருந்து திமுக தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வர்ற கும்பகோணம் தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், தாராசுரம், சோழபுரம், திருநாகேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கும்பகோணம் அப்படின்னு சொன்னாலே கோயில்கள் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு எங்க திரும்பினாலும் கோயில்களாவே காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நகரம். இந்த தொகுதியில விவசாயம், கைத்தறி நெசவு, சிலை, பாத்திரம் தயாரிப்பெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,22,383 ஆண் வாக்காளர்கள், 1,29,469 பெண் வாக்காளர்கள், 16 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,51,868 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரசும் திமுகவும் தலா 7 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதியில 1996 தேர்தல் இருந்து தொடர்ச்சியா திமுக ஜெயிச்சிட்டு வருது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சிட்டிங் எம்எல்ஏ அன்பழகனை களமிறக்குச்சு. 96,057 வாக்குகளை வாங்கின அவரு 21,383 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் 74,674 வாக்குகளை பெற்று தோற்றாரு. இந்த தொகுதியில 12,480 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது. கும்பகோணம் தொகுதி எப்போதும் எங்க கோட்டை அப்படின்னு திமுக மீண்டும் நிரூபிச்சு காட்டுச்சு. இப்போ தேர்தல் நெருங்க தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணத்துல 48 குளங்கள்ல தண்ணி நிரம்பணும். ரெட்டிராயர் குளத்துல, காவிரி ஆத்துல இருந்து ரெட்டிராயர் குளத்துல தண்ணி வந்துச்சுன்னா அது 48 குளங்களுக்கும் போகும். செயின் லிங்க் மாதிரி போகும், ஒரு குளத்துல நிரம்பி ஒரு குளத்துல. ஆனா பல்வேறு ஆக்கிரமிப்புகளால பல ஆண்டுகளாக அந்த 48 குளங்களும் நிரம்பாம இருக்கு. கும்பகோணத்தை மாவட்டமா அறிவிக்கணும்னு 7 வருஷமா நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். அது இன்னும் அமல்படுத்தவே இல்லை. என்னன்னா கும்பகோணம் ஒரு மாவட்டமா அறிவிக்கிறதுனா தகுதி எல்லாமே இருக்கு. ஒரு நம்மளுக்கு கோவில் ஸ்தலமா இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்களுக்கு இங்கேருந்து நாங்க தஞ்சாவூர் போறப்ப பாத்தீங்கன்னா இங்கேருந்து 40 கிலோமீட்டர், எங்களுக்கு நிறைய சிரமமா இருக்கு. இதே நாங்கள் கும்பகோணம் எங்களுக்கு மாவட்டமா அறிவிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே இது பலனடையும். பாதாள சாக்கடை திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். காரணம், பாதாள சாக்கடை திட்டத்தில் அடைப்பு ஏற்படுது. பழைய குழாய் போட்டுருக்காங்க. அங்கங்கே தேநீர் லீக் ஆகி அங்கங்கே வீதிகளை ஓடுகின்றது, சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. அதற்கு பாதாள சாக்கடைக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டும். திருநாகேஸ்வரம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. ராகுஸ்தலம், உப்ளியப்பன், சனீஸ்வரன் கோயிலுக்கு செல்லக்கூடிய மிக முக்கிய சாலையாக உள்ளது. இங்கே பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதே போன்று பேருந்து நிலையம் கிடையாது. ஒரு பேருந்து நிலையம் அமைந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். கும்பகோணத்துக்கு வேலைக்கு போற வழியில ஃபுல்லா 2 வீலர்ல தான் வேலைக்கு போறேன். ஆனா போற வழி ஃபுல்லா ஆடு, மாடு, நாய் எல்லாமே குறுக்கதான் நிக்குது. குறுக்க நிக்கிறப்ப ஃபுல்லா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகுது. அங்க டிராபிக் ரொம்பவே அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் அதுல நிறைய குண்டு குழியுமா ரோடுங்கிறது சுத்தமா சரியே செய்யவே இல்லை. கும்பகோணம் பகுதியில இப்ப மகாமகம் அடுத்த வருஷம் வரப்போகுது. அடுத்த வருஷம் 2027 அறிவிச்சிருக்காங்க போது அதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னுங்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கரெக்டா தெரியல. பஸ் ஸ்டாண்ட் வர்றது 4 பக்கமும் பார்த்துட்டு மெட்ராஸ் ரூட் இருக்கு, அடுத்து திருச்சிலேருந்து வருது, திருவாரூர் இருக்கு, மாயரம் இருக்கு. இது 4க்கும் கனெக்டிங்கா எந்த இடம் இருக்கு அதுக்கு பார்த்து அமைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.